எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி என்னை விட பெரியோர்களை எல்லாம் தாழ்ந்து வணங்கியும் முன்னை பிறவியின் தவத்தால் சிவஞான நாட்டமுடையோராய் சிவஞான செய்திகளை நுணுகி அறிந்து கொள்ள வேண்டுமென்று என்னை தொடரும் பல்வேறு படிநிலைகளில் உள்ள அன்பர்களை எல்லாம் எல்லா சிவ நலன்களும் வளங்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்தியும் எனது உரையை தொடங்குகிறேன். சித்திரை சதயம் அப்பர் பெருமான் சித்திர சதய நாளில் என்று முடிக்கிறார் சேர்க்கிறார். அவருடைய வரலாற்றை முடிக்கும் பொழுது அன்று சித்திரை மாதத்திலே சதய நாளிலே இறைவனோடு திருவடி ஐக்கியமாகிற திருப்பவர்களே, அதை ஒட்டி இந்த அவருடைய வரலாற்றை முழுமையாக உரைநடையாக அந்த பெரிய புராணத்தையும் ஒட்டி அதிலிருந்து வழுவாமல் உரைநடையாக அதை தொகுத்து சொல்ல வேண்டும் என்று 3 பகுதிகள் இதுவரை சொல்லி நிறைவு செய்திருக்கிறேன். அதில் திருநள்ளூரிலே இறைவன் நனைந்தடைய திருவடியின் தலைமையில் வைத்தார் என்று அப்பர் பெருமான் அங்கே பதிவு செய்திருக்கிறார் அல்லவா. அந்த அற்புத நிகழ்வை அதுவரை பேசி முடித்துவிட்டு இப்போ 4வது பதிவாக இந்த பதிவை தொடங்குகிறேன். அந்த திருநள்ளூர் திருத்தலத்திலே இறைவன் திருவடி தீட்சை கொடுத்தது பிறகு இவருக்கு அந்த சமணர்களோடு இருந்த தொடக்கு கிட்டத்தட்ட அற்றுவிட்டது. முன்னதாகவே மூவிலைச்சூலமும் விடை சின்னமும் தூங்கானை மாடத்தில் இவர் மேல் பொறித்த பிறகும் இவருக்கு அந்த சமணர்களோடு இருந்த தொடக்கு மனத்திலிருந்து அரித்து கொண்டே இருந்தது. இறைவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு விட்டார், அதை மன்னித்து விட்டார். என்றாலும் எப்படி அந்த இழிவு நமக்கு ஏற்பட்டது இந்த உடலில் என்று அந்த ஒரு எண்ணம் தொடர்ந்து ஏதோ உள்ளுக்குள்ள இருக்கும் இல்லையா. அப்படி இருந்தது தான் திரும்ப உன்னுடைய திருவடியின் மேல் சூட வேண்டும் என்று கோவாய் முடிக்கு என்று எடுத்து சத்திமுற்ற திருத்தலத்திலே அவர் விழைந்த பொழுது நல்லூருக்கு வா என்று இறைவன் அங்கே அருளி இவர் வேண்டிய வண்ணமே மதுவாய் பில்கி நனைந்தணிய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் அங்கே பாடுகிறார். ஒரு திருப்பதிகத்திலே அகச்சான்றாக அங்கே நமக்கு பாடியிருக்கிறார். அதை பாடி முடித்தவுடன் அப்புறம் என்ன பண்றாரு, மற்ற பதிகளை எல்லாம் காண வேண்டும் என்று விரும்பி பல பதிகளையும் கடந்து திருப்பழனம் திருப்பதிக்கு அங்கே சேர்றாரு. ஒரு அற்புதமான திருப்பதி 7 ஊர் என்று சொல்லுவார்கள். அதில் ஒரு தலம் 7 பல்லக்கு திருவையாற்றிலே தொடங்கி நடக்கும். அந்த 7 ஊர்லேயே ஒரு சிறப்பு பெற்ற தலம். மன்னர்களால் மிகவும் சிறப்பாக இந்த 7 ஊர்களுமே மிகவும் சிறப்பாக மன்னர்களால் பெரிய அளவிலே கருங்கல் திருப்பணி செய்யப்பட்ட தலம். சரியான பராமரிப்புகள்லாம் இல்லை, ஊர் மக்களோட ஈர்ப்பு அந்த அளவுக்குலாம் இல்லை. இப்பொழுது இந்த திருச்சோற்றுத்துறையில் ஒரு அன்பர் இருந்து தங்கி அந்த பூசைக்காக அங்கே வந்தவர். அவர் சிவாச்சாரியார் இல்லை, ஆனால் அங்கேயே உள்ள பிள்ளைகளை எல்லாம் எல்லா குடும்பத்து பிள்ளைகளை எல்லாம் அதில் அந்த வழிபாட்டில் ஈர்த்து ஒரு மிகவும் சிறப்பாக அந்த ஆலயத்தை நடத்தி செல்கிறார் என்று பலர் கூற நான் அந்த பெருமையை கேட்டு அகமகிழ்ந்திருக்கிறேன். அப்படி எல்லா விழாக்களையும் இப்பொழுது ஊர் மக்கள்லாம் எடுத்து செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த திருத்தலம், அந்த திருப்பழனம் திருத்தலத்தை நோக்கி ஞானசம்பந்த பெருமானும் பாடியிருக்கிறார், அப்பர் பெருமானும் பாடியிருக்கிறார். திருவையாறிலிருந்து அந்த காவேரி கரையில் கிழக்கு ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இதிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் திங்களூர் என்ற தலம், அப்பூதி அடிகளார் வாழக்கூடிய அந்த தலம் அங்கே இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு பூலோகப்படி உள்ளது. காவிரியின் வடகரை தலம். காவிரியை ஒட்டி முதன்மை சாலை பூம்புகாரிலிருந்து கல்லணை காவிரி பட்டணம் சாலை என்று சொல்வார்கள். காவிரிக்கு வடகரையில் உள்ளது அந்த சாலை, அதை ஒட்டி உள்ளது இந்த தலம். ஒரு வீதி என்று நாம் கணக்கெடுத்தால் அந்த முதன்மை சாலை தான் வரும். அப்படிப்பட்ட இது நிறைய அன்பர்கள் போய் பார்த்திருப்பார்கள். கண்டிப்பாக திருவையாறு செல்பவர்கள் இந்த 7 ஊரையும் பார்க்க வேண்டும். திங்களூர் சேர்த்தா 8 ஊர். இந்த ஊர்களை எல்லாம் கண்டிப்பாக தரிசனம் செய்து வரணும். பக்கத்திலேயே தான் திருமழப்பாடியும் இருக்கு. இதெல்லாம் ஒரு கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த திருப்பழனத்தை நோக்கி இவர் போய் அந்த இறைவனை வணங்கிவிட்டு அதற்கு மேலேயும் மேற்கையும் சில தலங்களை எல்லாம் வணங்கணும்னு புறப்பட்டு போகும் பொழுது அங்கே நிறைய அந்த திங்களூரை நெருங்கும் பொழுது நிறைய அறச்சாலைகள்லாம் இருக்கு. அறச்சாலைகள், நீர் கொடுக்கக்கூடிய சாலைகள், அந்த தடங்கள், சாலைகள் மீது என்னென்ன பொது நன்மைக்காக மக்களின் பொது நன்மைக்காக அமைக்கப்படும் அமைப்புகள் இருக்கின்றனவோ எல்லாவற்றிற்கும் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசு குளிர்நீர் தடாகம்,
திருநாவுக்கரசு அறச்சாலை, திருநாவுக்கரசர் மருத்துவசாலை என்று இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன இதை போல இவருக்கு இதை பார்த்தவுடன் என்ன இப்படி திருநாவுக்கரசர் என்று பெயர் எழுதியிருக்கு, வேறு யாரோ ஒருத்தர் திருநாவுக்கரசு என்று அதே பெயருடையவர் அப்படி வைத்திருப்பாரோ என்று பல குழப்பத்தில் அப்பா இந்த இதெல்லாம் இந்த அறச்செயல்கள் எல்லாம் செய்யக்கூடியவர் யார் என்று அங்கே உள்ளோரை விசாரிக்கிறாங்க. அவர் வேறு யாரும் இல்லைங்க, அப்போதைய அடிகள். அவர் வீடும் தொலைவில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்பொழுது என்ன செய்கிறார், அவரை காண வேண்டும் என்று ஒரு இவ்வளவு அறச்செயல்களை எல்லாம் செய்கிறாரு. எனவே நாவுக்கரசு பெருமான் மருள் நீக்கியாராக இருந்த பொழுது இந்த அறச்செயல்களை எல்லாம் செய்தவர். சிவ வழிபாட்டில் தலைமை இருக்கவில்லை ஒழிய இந்த அறச்செயல்கள் என்னென்ன அறங்கள் வாழ்வியலில் பன்முக அறங்கள் உண்டு அவ்வளவையும் ஒரு சமண சமயத்தை சாரும் முன்பாகவே மருள் நீக்கியார் என்ற பெயரில் இருந்த பொழுதே அவர் இயற்றியவர். அப்பொழுது ஒரு ஈர்ப்பு வருது, இப்படிப்பட்ட அறங்களை எல்லாம் செய்யக்கூடியவரை அவர் போய் நாம் பார்க்க வேண்டும் என்று. ஆனால் பெயர் அப்பூதி அடின்னு சொல்றாருங்களே, ஆனால் பெயர் திருநாவுக்கரசு என்று எழுதியிருக்கிறது. இது என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் என்ற ஏதோ ஒரு ஆர்வத்தால் அவர் இல்லத்தை, அது தொலைவில் இல்லை பக்கத்தில் தான் இருக்கிறது என்று அறிமுகப்படுத்தியவர்கள் சொன்னதால் அங்கே அவரை போய் காண்பதற்காக அவர் இல்லத்தின் முன் செல்கிறார். அங்கே வாயிலில் ஒரு தவமுனிவர் வந்திருக்கிறார் என்று உள்ளே போய் இருந்த அப்பூதி அடிகளுக்கு செய்தி சொல்ல அவர் விரைந்து வெளியில் வருகிறார். வந்து பார்த்தவுடன் இவர் ஒரு சிவக்கோலத்தோட இவரோட திருக்கோலத்தை பார்த்தோடனே அப்படியே மயங்கி வீழ்ந்து வணங்கி, ஐயா நீங்கள் எனது இல்லத்திற்கு நான் வருவதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ என்று வணங்கி ஒரு இனிய மொழிகள் எல்லாம் பேசி எப்படி வரவேற்க வேண்டுமோ அப்படி வரவேற்கிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், நாவுக்கரசு பெருமான், சரி நீங்கள் நிறைய அறைச்சாலைகள் எல்லாம் அங்கே நிறுவியிருக்கிறீர்கள், பல்வேறுபட்ட அறைச்சாலைகள். அவைகளில் உங்கள் பெயரை எழுதாமல் அப்பூதி அடிகள் தண்ணீர் பந்தல், அப்பூதி அடிகள் மருத்துவச்சாலை, அறைச்சாலை என்று தடாகம் என்று எழுதாமல் வேறொரு பெயர் எழுதியிருக்கிறீர்களே, இது என்ன என்று கேட்கிறார். இது கேட்ட உடனே அவருக்கு அவ்வளவு பெரிய கோபம் அதாவது அது களவு போய் காமம் கோபம் இதெல்லாம் செற்றாருன்னு அவரோட வரலாறுல சொல்றாங்க. களவு போய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தவர்னு சொல்றாங்க. யாருக்கு? அப்போது அடிகளை சேக்கிழார் பெருமான் அறிமுகப்படுத்தும் போது அவரோட தன்மை என்னன்னா, அந்த 6 வகைகளை செற்றவர், கோபத்தையே செற்றவருக்கு திருநாவுக்கரசுங்கிற பேரை தெரியாம இவர் வேறொரு பேரு என்று கேட்கிறாரு. நீ யார் என்று கேட்கிறார். நீர் தான் யார்? இந்த வெஞ்சமணர்களிடமிருந்து மீண்டு அவர்களுடைய வஞ்சனைகளை எல்லாம் இறைவன் திருவருளால் மீண்டு அந்த செய்திகளை எல்லாம் உலகே அறியுமே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானுடைய, அப்படிப்பட்ட ஒரு பெரியவருடைய பெயரை இன்னொரு பெயர் என்று கூறுகிறீர்களே, நீர்தான் யார்? எந்த நாட்டில் இருந்து வருகிறீர்கள் என்று மிகவும் சினத்தோடு கேட்கிறார். அப்பதான் அப்பர பெருமான் சொல்றாரு, அப்பா அந்த சமணர்களோட சூழ்ச்சிக்கெல்லாம் ஆள்பட்ட அந்த திருநாவுக்கரசன் நான் தான்ப்பா அப்படின்னோன்னா அப்படியே இருக்கு என்ன செய்ய. ஏன்னா அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். என்ன அங்க உள்ள அவரோட பிள்ளைகளுக்கெல்லாம் திருநாவுக்கரசு என்று பேரு. அங்க இருக்கக்கூடிய அவர் விலங்கினங்கள்லாம் வளர்க்கிறாங்கல்ல, ஆடு மாடுகள் எல்லாருக்கும் திருநாவுக்கரசு. வீட்டில் இருக்கக்கூடிய படி கோலை அளவு சின்னங்கள் மீது என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாருக்குமே திருநாவுக்கரசு. பையங்களுக்கு மூத்த திருநாவுக்கரசு, நடு திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு அப்படின்ட்டு அவ்வளவு இவரோட பெருமைகள்லாம் கேட்டு அவ்வளவு மதிப்பு திருநாவுக்கரசு பெருமான் இவர் வைத்திருக்கிறார். அதனால என்ன செய்யுதுன்றே தெரியாம நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வணங்கி உள்ளே ஓடி ஆடி பாடி கூத்தாடி உள்ளே ஓடி மனைவி மக்கள் மற்ற ஊரார்கள் உற்றார்கள்லாம் அழைத்துட்டு அவருடைய திருவடியில வீழ செய்கிறார். இதில் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சைவத்தில் ஒரு நிலையை தாண்டிய பிறகு இந்த சாதி குலம் எல்லையெல்லாம் கடக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அவர் அந்தனர், அப்பூதி அடிகள் பிறப்பால் ஒரு அந்தனர். நாவரசர் வேளாளர் குலம் அதை வகைப்படுத்துவதுன்னா சூத்திர குலம் என்று வகைப்படுத்தப்பட வேண்டும். 4 குலங்கள்ல அந்த அந்தனராகிய அப்பூதி அடிகள் தன்னை விட கீழ்குலத்தவராக இந்த குலத்தால் வகுக்கப்பட்டதுல பார்க்கும்பொழுது, அந்த நோக்கில் பார்க்கும்பொழுது கீழ்குலத்தவரால நாவரசரோட திருவடியில வீழுறார் என்றால் இதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டாம். அவர் விழுந்தது மட்டும் இல்லாமல் அங்க இல்லத்தார்களெல்லாம் வீழ செய்கிறார். அந்த தெருவில் உள்ள உற்றார் உறவினர்கள் அன்பர்களை எல்லாம் விழுந்து அந்த புண்ணியங்களை சிவ புண்ணியங்களை அடைந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அதை பகிர்ந்து அளிக்கிறார். அந்த புண்ணியத்தை எல்லாரும் வீழ்ந்து வணங்கினோடனே
அதன் பிறகு என்ன செய்கிறார், அவரை மெதுவாக நீங்கள் இல்லத்திற்குள் எழுந்தருள வேண்டும் என்று சொல்லி அவரை வந்து ஒரு நல்ல தக்க ஆசனத்தில் அமர்வித்து அவருக்கு பாத பூஜையெல்லாம் செய்வாங்க. பெரியோர்களுக்கு பாத பூஜை செய்வது தொன்று தொட்டு அதெல்லாம் இதிலேயே ராமாயண மகாபாரதம் காலத்திலேருந்து இருக்கு. இந்து சமய நெறி அது போல வந்து ஒரு அறவோர்கள் வருகிறார்கள் என்றால், ஏன்னா துறந்தார் பெருமையை வந்து கூறணும்னா வையத்தில் இருக்கிற அந்த மணலெல்லாம் எண்ணி அங்கேன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா. அதுபோல துறந்தார் பெருமைக்கே அளவே கிடையாது. அப்படிப்பட்ட பெருமையுடையவர் நம்ம ஒரு இல்லத்திற்கு வந்திருக்கிறாருன்னா எல்லாத்தையும் துறந்தவர். நம்ம எல்லாத்துலேயும் பற்றாக இருக்கிறோம், எதையுமே விட முடியல. வழிபாட்டு நெறியில் வந்தாலும் நன்னெறியில் வந்தாலும் மீண்டும் மீண்டும் இந்த புறந்தள்ளி இந்த உலகியல் பற்றுகளும் உலகியல் சிந்தனைகளுமே நம்மை ஆட்கொள்கின்றன. இந்த ஒரு காலகட்ட சூழ்நிலையில இப்படி வந்து ஒரு துறவியாக வந்து ஒருத்தவங்க வராங்கன்னா அவர்களை நாம் வந்து வரவேற்று நம்ம இல்லத்தில் வந்து அவர்களுக்கு திருவ முதலித்து அதை விட ஒரு பெரிய பேரே ஒருத்தன் அடையக்கூடியதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. அந்த பெருமையை எண்ணி என்ன பண்றாரு, இல்லத்தில் அவரை ஆசனத்தில் அமர வைத்து அவருடைய பாதங்களை எல்லாம் நீரிட்டு அலசி இது பண்ணி அந்த நீரை எடுத்து என்ன செய்யறாரு, இல்லம் பூராகவும் தெளிக்கிறார். இல்லம் பூரா முழுவதுமே எந்த வித தீமையும் இல்லாம போக வேண்டும், புனிதம் அங்க வந்து ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஏதாவது அறியாமல் ஏதாவது புனித குறைவு இருந்தால் அவையெல்லாம் தீர்ந்து புனிதப்படுத்தப்படுங்கிற அது ஒரு நம்பிக்கை உண்டு. அப்படி வந்து எல்லாமே செய்து கொண்டு அந்த நீரை உள்ளும் கொஞ்சம் பூரித்தாராம். பாருங்க, இது அப்பரடிகளோட திருவடியை வந்து தூய்மை செய்த அந்த நீரை எடுத்து இல்லத்தெல்லாம் வந்து தெளித்து விட்டு உள்ளுக்குள்ள எடுத்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள சாப்பிட்றாரு. ஏன்னா உடல் தூய்மையாகணும். இந்த அதாவது என்ன சொல்லுவார், இது அழுக்கு மெய் கூட வந்தும் திருவடியை அடைந்தேன்னு சொன்னா அந்த அழுக்கு மெய் இருக்குது. இவர் பாதம் பட்ட நீர் உள்ள போனா அது தூய்மை அடையும்னு சொல்லி உள்ளும் கொஞ்சம் பூரித்தாருன்னு சொல்லி அப்பர் பெருமான் எழுதுறாரு. அப்படிப்பட்ட பெருமையுடையவர். வடிவுதான் காணாராயும் மண்ணு சீர் வாக்கின் வேந்தர் அடிமையும் தம்பிரானார் அருளும் கேட்டு, இவருடைய அடிமைத்திறத்தையும் இறைவனுடைய இவருக்கு செய்த அருளும் கேட்டு அவர் நாமத்தால் படிநிகள் மடங்கள் தண்ணீர் பந்தர்கள் முதலாய் உள்ள முடிவிலா அறங்கள் செய்து முறைமையால் அப்படி வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பதான் இவர் வர்றார். அப்ப எல்லாமே முடிந்த பிறகு இவர் ஏற்றுக்கொள்வாரோ மாட்டாரோ, இவர் பெரிய துறவி ஆயிற்று, இறைவனுடைய நேரடியாக தொடர்புடையவராயிற்று, நமது இல்லத்தில் வந்து இவர் உணவு கொள்வாரோ என்று ஒரு அச்சம் கலந்த உணர்வோடு நீங்கள் இன்று மதிய உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வினவுகிறார். இவருடைய அன்பின் திறத்தை பார்த்தோம்னா நாவரசரால் அங்கு மறுக்க முடியவில்லை. எல்லா இடங்களையும் சாப்பிட மாட்டார்கள், உணவு கொள்ள மாட்டார்கள். இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தக்க இடங்களில் தான் வந்து உணவு கொள்வார்கள். இவரோட தகுதியை நினைச்சு இறைவன் மேல் இவருக்கு உள்ள அன்பும் தன்மேல் உள்ள அன்பும் இவைகளையெல்லாம் எண்ணி அதை நாவரசர் ஒப்புக்கொள்கிறார். உடனே மகிழ்ச்சி தாங்க முடியல. உடனே என்ன செய்கிறாருன்னா ஏற்பாடு செய்து மனைவியாரிடம் சொல்லி தானும் மற்ற பணியாளர்கள்லாம் வைத்து ஒரு தூய்மையாக அங்கே உணவு தயாரிக்க சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து நிறைவேறியிருந்தோன்னா தன்னோட மூத்த திருநாவுக்கரசு என்று பேரு, அவனை போய் நீ நல்ல இளம் குருத்து வாழை அறுத்துவா. ஏன்னா அந்த சமூக செய்திகள்லாம் இங்கே வந்து நிறைய சொல்வார் சேர்க்கிறார். வாழ்வியல் சமூக செய்தியெல்லாம் இப்போ என்ன சமூக நிலை இருந்திருக்கு, எப்படியெல்லாம் மக்கள் வந்து வாழ்ந்திருக்கிறார்கள்ங்கிற அந்த செய்தியெல்லாம் நாம் வந்து தெரிந்து கொள்ளலாம். அந்த மூத்த திருநாவுக்கரசிடம் சொல்லி நீ போய் வாழையிலை கொடுத்து கொண்டு வரணுன்னா அந்த குழந்தை என்ன நினைக்கிறான், இவருக்காக அந்த வாழை கொடுத்து கொண்டு வர பணியை எங்க அப்பா என்னிடம் ஒப்படைத்தாரு, நான் முன்னை பிறவில என்ன தவம் செய்திருந்தா எனக்கு இது கிடைத்திருக்கும். பாருங்க, ஒரு பெற்றோர்கள் நாம வந்து முன்னேறு நன்றாக போனால்தான் பின்னேறு நன்றாக போகணும். நாம வந்து வாழும் பொழுதே இந்த சைவத்தை வந்து முழுவதுமாக பின்பற்றி சைவ நெறிகளை போய் அறத நெறிகளை போய் அறத்துக்கு மாறான செயல்களில் நாம் ஈடுபடாது, பிள்ளைகள்லாம் அறத்துக்கு மாறாக சிந்தனையோ செயலோ இருந்தால் அப்பப்போ அவர்களை வந்து நெறிப்படுத்தி அவர்களுக்கும் வந்து இறை அன்பை வந்து பூட்டி இறைவன் தான் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்கிற விஷயங்களை செய்திகளை எல்லாம் அவர்களை உணர வைத்து இறைவனுக்கு ஆட்படுத்திட்டோம்னா அதை விட ஒரு பெரும்பேரே கிடையாது. அவனுக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம், அதுக்கப்புறம் இறைக்காப்பு அவனுக்கு கிடைத்து விடுது. பாருங்க, அப்படிப்பட்ட இல்லத்துல வந்து வாழ்ந்ததால அந்த பெரிய பையன், அந்த பெரிய மகன் அவர் என்ன செய்யறாருன்னா, இதை போல இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, இப்படிப்பட்ட ஒரு பெரியவருக்கு உணவுக்கான இலையை கொண்டு வரக்கூடிய பாக்கி. அதனாலதான் அந்த தொண்டர்கள்லாம், அந்த உழவார தொண்டர்களா இருக்கட்டும்,
இல்லை பல பெரியோர்களை எல்லாம் அழைத்து வந்து உணவு இடக்கூடிய அந்த அறச்செயல்கள்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த புண்ணியங்கள் அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராம பல்முக பணி இருக்கு இல்லையா, அந்த உணவு அமைப்பது, அமுது பரிமாறுதல், இதை போல பல்முக பணிகள்லையும் நாம வந்து பவித்திரமான அன்போடு ஈடுபட்டு இந்த சிவபெருமானுக்கே நடமாடும் கோயில்களாக இருக்கக்கூடியவர்களுக்காக நாம் அமுது படைக்கிறோங்கிற அந்த எண்ணத்தோட அமுது படைக்கணும். அது போல இலையை எடுப்பது வந்து அது எங்கேயுமே அடியார்கள் எடுக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு அந்த பண்பு நலன்கள்லாம் கற்று விட்டுருக்கிறார்கள். சாப்பிடக்கூடிய அடியார்களுடைய இலையை எடுத்ததே ஒரு பெரிய புண்ணியம். அதுக்கெல்லாம் நிறைய வேதங்கள்லேயே புராணங்கள்லாம் நிறைய செய்திகள்லாம் இருக்கின்றன. இந்த பையன் என்ன பண்ணுறான், விரைந்து போய் கொண்டு வாங்குறார். அந்த குருத்தை அறியும் பொழுது ஒரு திருவிளையாடல் இறைவன் நிகழ்த்துறாரு. அவரோட திருவிளையாடலுக்கு நம்ம வந்து இது சொல்ல முடியுமா? அப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஒரு அறம் வந்து அவனோட விரலில் வந்து கடிச்சிட்டு இந்த வளைத்து இந்த இலையை அறுத்துட்டு கையில் அறுத்து எடுத்த உடனே ஒரு அறம் தீண்டிடுது. தீண்டினவுடனே பார்த்துடுறான், இவ்வளோ பெரிய அறம் வந்து நம்மளை தீண்டிட்டுத. உடனே அங்கே வந்து அவர் சாப்பிடுவதற்கு வந்து உணவு வந்து உண்ணாதவர் வந்து ஒப்புக்கொண்டு இருக்கிறாரு. அப்பாவுக்கு இந்த திருத்தொண்டு பாதித்திடுமே, அப்பா அம்மாவுக்கு இந்த திருத்தொண்டு செய்யக்கூடிய அந்த பாக்கியம் கெட்டுப்பிடுமே. இதை வந்து வெளியில் நான் சொல்லாமல் இந்த விடம் ஏறுவதற்குள் அவர்களிடம் கொண்டு கொடுத்துட்டு அங்கே வேகமாக வரான். அதாவது விடம் தேண்டி ஓடுனா இன்னும் வேகமாக ஏறிடுமா. அது அம்மான்னு சொல்லி வந்து தாயார் கையில் கொடுத்துட்டு அப்படியே மயங்கி விழுந்து விடுகிறான். அப்பாவும் வந்து அப்பூதியடிகளும் பார்க்குறாரு, தெரிஞ்சு போச்சு இவன் வந்து விடம் தீண்டப்பட்டு இறந்து விட்டான். இது என்ன பெரிய இதாக போயிட்டு அவர் வந்து ஒப்புக்கொள்ளாதவர் ஒப்புக்கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைக்குமா, இதை வேற நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பையனை ஒரு பாயில் சுருட்டி ஒரு ஓரமாக வைத்து விட்டு எதுவுமே நடவாதவர் போல். எவ்வளவு பெரிய துக்கம் பாருங்க. ஒரு மூத்த மகனை வந்து எழுந்து விட்டு யாராவது செய்வாங்களாங்க? செய்தற்கரிய செயல்பட செய்து எய்தற்கரியதை எய்தினார்கள் என்று சொல்வார்கள். இதெல்லாம் செய்தற்கு அரிய செயல். அதனாலதான் நாயன்மார்கள் அந்த பையனை அதை போல சுழற்றி வைத்து விட்டு உள்ளே வந்து எதுவும் நடவாதவர் போல அப்புற அடிகளுக்கு எல்லா ஆசனங்கள் எல்லாம் உணவு எல்லாம் பரிமாறி அவரை வந்து உண்ண அழைக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, இந்த பிள்ளைகளை எல்லாம் எங்கேங்கிறாரு, பிள்ளைகளை அழைக்கிறாரு. இந்த மூத்த திருநாவுக்கரசு இருந்தானா அவனையும் அழையுங்கள்ங்கிறாரு. இவர்களுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அவன் இங்கு உதவான் என்று ஒரு பதில் சொல்றாங்க. இப்போ வரமாட்டான், இந்த நேரத்தில் நீங்கள் உணவு உண்ற நேரத்தில் அவன் ஏதோ எங்கேயோ வெளில போயிருக்காங்கிறத அந்த தகவலை சொல்லாமல் அதை போல் வந்து சொல்கிறாங்க. அவருக்கு அப்பர் பெருமானுக்கு மனசில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறதுங்கிறது உணர்ந்துறாரு. எல்லாம் அவங்கள இப்போ இறைவனால் வந்து அவ்வப்போது உணர்த்தப்படும் ஞானிகள். ஏதோ ஒரு நடக்கக்கூடாத செய்தி நிகழ்ந்திருக்கிறது என்ற எண்ணம் அப்பர் பெருமானுக்கு வந்தவுடனே, என்ன இப்படி சொல்கிறீர்கள், ஏதோ வந்து இங்கே நிகழ்ந்திருக்கிறது, என்னிடம் மறைக்காமல் சொல்லுங்கள் என்றவுடன் அவர்கள் நிகழ்ந்ததை கூறுகிறார்கள். இவர் இன்னும் அப்பர் பெருமானுக்கு திகைக்கிறாரு. இப்படியெல்லாம் வந்து ஒரு கணவன் மனைவியும் ஒரு தொண்டர்கள்லாம் திருத்தொண்டர்கள்லாம் இருப்பாங்களா? சாதாரண ஒரு அடியனுக்கு வந்து உணவு படைப்பதற்காக பாம்பு அரவம் தேண்டி இறந்த மகனை ஒரு பாயில் சுருட்டி வைத்து விட்டு எனக்கு உணவு படைக்க முயல்கிறார்கள்னா இது எப்படிப்பட்ட ஒரு திருத்தொண்டு என்ன? அவரால் வந்து அதை நம்பவே முடியாத செய்திகள்னு சொல்லுவாங்கல்ல. எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் உடனே அந்த பையனை நாம் எப்படியாவது உயிர்ப்பிக்க உடனே தகுதியான குடும்பம். அதாவது அடியார்கள்லாம் ஞானசம்பந்த பெருமான் வந்து திரு மருகல்ல அந்த செட்டி பையனை உயிர்ப்பித்ததாக இருக்கட்டும், திருப்பாச்சிராமத்தில் அந்த முயலகன்கிற நோயை நீக்கி அந்த பெண்ணை காப்பாற்றினதாக இருக்கட்டும், பூம்பாவையை காப்பாற்றினதாக இருக்கட்டும், சுந்தரமூர்த்தி சாமிகள் முதலை முண்ட பாலனை காத்ததாக இருக்கட்டும், தகுதியுடைய அடியார்கள், தகுதியுடைய அந்த பிள்ளைகள், அவர்களை தான் அப்படிலாம் வந்து காத்திருக்கிறார் என்பது நமது வரலாற்றில் தெரியும். எல்லாரையும் காக்க ஆச்சாரியர்கள் போக மாட்டாங்க. ஆச்சாரியார்கள் வழியா அந்த இடரை காப்பதே வந்து சிவபெருமான் தான். இவர்களை கருவியாக வைத்து அவர்களுக்கு இடரை ஏற்படுத்தியது சிவபெருமான். ஆச்சாரியார்களை கொண்டு அவர்களை காத்து இந்த அற்புத நிகழ்வை நிகழ்த்தி உலகறிய நிகழ்த்தி உலக உயிர்களை எல்லாம் தன்னை நோக்கி ஈர்க்க ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். இப்படி அற்புத நிகழ்வு நிகழ்த்தினால்தான் அந்த மக்கள்லாம் நம்பி நம்மளை நாடி வருவார்கள் என்று ஒரு பெரிய திருவிளையாடல்.
அப்ப என்ன செய்கிறார் என்றால் அப்பர் பெருமான் நாவுக்கரசர் பெருமான் இவனை ஆலயத்துக்கு முன் கொணர்க என்று சொல்லிவிட்டு முன்னே போய் வருகிறார்கள். இந்த பையனை இறந்த அந்த சடலத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்தின் முன்பாக கிடத்துகிறார்கள். ஆலயத்தின் உள்ளே இல்லை, இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்தின் வெளியில, அதே போல அந்த பூம்பாவை இருந்த குடத்தை ஆலயத்துக்கு வெளியில கோபுரத்துக்கு வெளியில் அந்த அபிமுகத்துல இறைவனுக்கு முன்பாக வைங்கன்னு தான் அங்கு திருஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார். அதே போல இங்க ஆலயத்துக்கு வெளியில வைங்கன்னு சொல்லிட்டு தான் அற்புதமாக அங்க ஒரு திருப்பதிகம் பாடுறாரு. 4வது திருமுறையில 18வது பதிகம் ஒரு அற்புதமான பதிகம். ஒரு எண்ணிக்கையில 10 வரை 1 முதல் 10 வரை எண்ணி இறைவனோட அருங்குணங்களையும் பெருமைகளை எல்லாம் அந்த இடத்துல அணிகலனும் அணிமணிகள் என்னென்ன அணிந்திருக்கிறாரோ என்னென்ன பெருமைகள் இருக்கோ எல்லாத்தையும் உள்ளடக்கி அங்கே பாடியிருக்கிறார். ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை, நம்ம சிந்தை அடைய வேண்டிய உயர்ந்த வரையாகிய கைலை மலையை அது ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர், சரணாகதி தத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய சரணடைந்தாரை காப்பாரு அப்படிங்கிற சிந்தையில நம்ம போனா நம்மளையும் உயர்த்துவார். அந்த உயரும் மதி, உயர்விக்கும் மதியை சூடுவர். ஒன்று கொலாம் இடு வெண்டலை கையது. இந்த உலக உயிர்களோட வினைகளை எல்லாம் தீர்ப்பதற்காக கருணையோடு ஏந்தக்கூடிய வெண்டலையில எழுந்துறாரு. அதுவும் ஒன்றுதான். ஒன்று கொலாம் அவர் ஊறுவது தானே, அறத்தின் சின்னமாக இருக்கக்கூடிய அந்த ஒன்றுதான் அவர் ஊறுவது என்று இந்த பதியத்தை நீங்க எடுத்து படிங்க. 4வது திருமுறையில 18வது திருப்பதிகம் பொது திருப்பதிகமாக இது வகுக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக 10 கொலாம் அவர் பாம்பின்கண் பாம்பின் பல். இந்த பாருங்க, பாம்பை தொடர்பு படுத்துறாரு. இது இந்த பாடல் நிறைவு பெற்றவுடன் தான் உயிர் பிச்சை எழுதுறான். 10 கொலாம் அவர் பாம்பின்கண் பாம்பின் பல், 10 கொலாம் எயிரும் நெறிந்துக்கன, 10 கொலாம் அவர் காயம்பட்டான். இது ராவணனை சொல்றாரு. அவன் பல் உடையப்பட்டதெல்லாம் சொல்றாரு. 10 கொலாம் அடியார் செய்யதானேன்னு சொல்லி அடியார்கள் இறைவனை அடையும் பொழுது படிநிலையாக போக வேண்டிய இந்த வழிபாடெல்லாம் பக்தி நெறிக்கு அடுத்தது ஞான நெறியை நோக்கி போகும்போது முதல்ல தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவ ரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவ போகம் என்று சிவபோதம் அல்லது போகம் என்று சொல்லலாம். 10ஆக பிரித்து இந்த படிநிலையில இந்த உயிர்கள் அது தனியாக ஒரு முறை விளக்குறேன். அப்படி சொல்லுவாங்க. 10 கொலாம் அடியார் செய்கிறான் என்று முடிச்சு இந்த மெய்த்திருவாக்கு முடிச்சோடனே அந்த மகன் அப்போதி அடிகளார் மகன் உயிர் பெற்று யாவரும் காண, உலகோரெல்லாம் காண, அந்த ஊர்க்காரர்கள்லாம் காண, அறவம் தேண்டி ஒருத்தன் இதாயின்னா அந்த செய்தி எந்த அளவுக்கு காட்டு போல பரவும், எல்லோரும் காண இந்த இறைவனை வேண்டி இறைவனோட பெருமைகளை எல்லாம் அங்கே பறைசாற்றி அந்த விட நீக்கத்தை செய்கிறார். செய்த உடனே என்னன்னா அந்த பையன் உயிர் பெற்று எழுதுறான். எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்ப இந்த அப்பூதி அடிகளார் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதான் ஒரு வேடிக்கையா சொல்றாரு. முதல்ல பிரிவரும் ஆவி பெற்ற பிள்ளையை காண்பார். இந்த ஆவியை பிரிந்து போன ஆவியை மீண்டும் பெற்ற அந்த பிள்ளையை காண்பாரான அப்பூதி அடிகள் தொண்டின் நெறியினை போற்றி வாழ்ந்தார். நின்ற பயந்தார் தங்கள் அறிவரும் பெருமை என்பர் அமுது செய்து அருள்வதற்கு சிறிது இடையூறு செய்தான் இவன் என்று சிந்தை வந்தார். அந்த அப்பூதி அடிகளார் அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள பெற்றவர்கள் அறிவரும் பெருமை என்பர், அதாவது அறிவால் எட்ட முடியாத பெருமைகளுக்கு உரிய அன்பராகிய திருநாவுக்கரசு பெருமான் அமுது செய்து அருளுவதற்கு சிறிது இடையூறு செய்தான் இவன். இப்படி சிறிது இடையூறு பண்ணிட்டானேன்னு இவங்க நினைக்கிறாங்களாம். பிள்ளை பிழைத்தான்ல நினைச்சு அகமகிழணும். அதை விட அவர் உணவு கொள்வதற்கு ஒரு இடையூறு ஏற்பட்டதுன்னா அவரோட பெருமையை நம்மால சொல்லவே முடியாது. ஏன்னா புதிய அடிகள் தனியாகவே அது பாடலுக்கு பாடல் நம்ம பார்க்கணும். இது நான் மேம்போக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் மீளவும் அவரிடம் நீங்கள் அமுது செய்ய வேண்டும் என்று வேண்டி அப்புறம் வேறு மாற்று ஏற்பாடுகள்லாம் செய்து இல்லத்தை எல்லாம் தூய்மை செய்து எல்லாம் பண்ணியிருப்பார். எல்லாம் செய்த பிறகு அங்கே போய் அவர் அமுது உண்டு. அந்த இடத்துல இருந்து அப்புறம் மீள வருகிறார். மீள என்ன பண்றாரு, அந்த திருப்பழம் திருத்தலம் இருக்கு இல்லையா,
அந்த திருப்பணம் திருத்தலத்தில் வந்து அந்த இறைவனை வந்து போற்றி அங்கே பரவி பாடுகிறார். அஞ்சி போய் களிமெளிய அழலோம்பும் அப்போதி குஞ்சி பூவாய் நின்ற சேவடியை கோடியனையே என்று சொல்லி அப்பூதி அடிகளை அந்த திருப்பழனத்தில் சொல்மாலை என்று எடுத்த அந்த திருப்பழனத்தில் அப்பூதி அடிகளை அங்கே உள்ளே வந்து கோத்து அஞ்சி போய் களிமெளிய அழலோம்பும் அப்பூதினா அவர் அந்தனர். களிமெளியன்னா உலகத்தில் வந்து எந்த வித துன்பங்களும் இல்லாமல் அந்த அந்தணர்கள்லாம் அவர்களுக்கு உள்ள செய்கை வந்து இந்த 4 வேதங்களை ஓது வேத வேள்விகள் வேத ஆகம வேள்விகள்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருந்தால் எந்த கெடுதலுமே வராது. பூகம்பமோ வெள்ளமோ வறட்சியோ கடும் புயலோ இதை போல என்னென்ன வந்து கேடுகள், இப்போ கொரோனான்னு ஒரு கேடு வருது, வெவ்வேறு என்னென்ன நோயோ வருது, அந்த நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள லட்சக்கணக்கான பேர், இது வந்து நெடிய வரலாறு. எப்போ வந்து அதர்மம் ஓங்குகிறதோ அப்போ அதுக்கான பலன்களை வந்து ஒட்டுமொத்த சமூகமும் அடைய வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் வந்து நிகழும். இந்த அந்தணர்கள் வந்து என்னன்னா, அதான் கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை என்று சொல்லியிருக்கிறார். கலின்னா இந்த இவைகளெல்லாம் இந்த வாழ்வியல் தீங்குகள்லாம் வருகிறது அல்லவா, உடல் தீங்கிலிருந்து எல்லாமே இவைகள்லாம் வந்து உலக உயிர்களை உலக மக்களை பற்றி இடர்படுத்தாவண்ணா காக்கக்கூடியவர்கள். அதான் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்முனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்கத்தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் தேர்ந்தீரகவே என்று ஞானசம்பந்த பெருமான் அங்கே வந்து சொல்லியிருக்காருன்னா, அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்கு உரியது இந்த அந்தணர்கள். அவர்களுக்கு அருமறை ஆரங்கம் எல்லாத்தையும் வந்து அவங்க நெறியோடு வாழ வேண்டும். நெறியோடு அந்தணர்கள் வாழ வேண்டும். உலகியல் பற்றையெல்லாம் வந்து புறந்தள்ள வேண்டும். அந்த பிறப்பை வந்து பெருமையாக சொல்லிக்கொள்ள வேண்டும்னா நீ நெறியோட வாழணும். அந்தணர்கள் அவர்கள் தான் வந்து தன்னோட பிறப்பை வந்து பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியும். அந்த வேதங்களை 4 வேதங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதங்களையே வந்து பயில வேண்டும். அவர்களை வந்து முற்றிலுமாக அவர்களுக்கு சிறு தேவைகள் கூட அவர்கள் முயற்சி செய்யாமலே கிடைக்கக்கூடிய அளவுக்கு அரசு காக்க வேண்டும். அங்கே வாழக்கூடிய மக்கள் காக்க வேண்டும். சூழ வாழக்கூடிய மக்கள் காக்க வேண்டும். அரசும் அவர்களை காக்க வேண்டும். அவர்களை அமைதியாக வந்து வேதம் ஓத செய்ய வேண்டும். ஒரு சிவாச்சாரியார் இருந்தால் அவர் அமைதியாக அங்கே போய் பூஜை செய்யணும். பெரிய அவருக்கு வளம் கூட உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் அப்புறம் வந்து தேவைகள். அங்கே வந்து பூஜை செய்யும் பொழுது இன்னைக்கு சிலிண்டருக்காரனுக்கு பணம் கொடுக்கணுமா வந்துடுவானே, எலக்ட்ரிக் பில் கட்டணுமே, போன மாதம் தான் அவர்கிட்ட வாங்கி கட்டணும், எப்படி கட்டுறதுன்னு இந்த பல்வேறு வாழ்வியல் கவலைகளெல்லாம் வைத்து கொண்டு எப்படி மனம் ஒன்றி பூஜை செய்ய முடியும்? மனம் ஒன்றி எப்படி வேதம் ஓத முடியும்? இந்த வேதியர்களையும் இந்த பூசகர்களையும் காக்க தவறியதற்கான பலன்களை நாம் வந்து அனுபவித்து வருகிறோம். இந்த வரலாறுல இருந்து நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அஞ்சி போய் களிமெளிய இவரை வந்து பண்ணி இந்த வேத வேள்விகள்லாம் செய்யறதால கலிகடி அந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, வாழ்காழின்னு சொல்லியிருக்காரு. அதே போல அங்கே அம்பரமாகி அழல் உமிழ் புகையின் ஆகுதியால் மழை பொழியும் உம்பர்கள் ஏத்தும் ஓமமாமம் புலியூர் உடையவர் வடதளி அதுவே என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அங்கே சொல்லியிருக்கார். அம்பரமாகி அழல் உமிழ் புகையின் ஆகுதியால் மழை பெய்தான். இதே போல சொல்ல முடியுமா? மண்ணில் பெருவேள்வி வளர்தி புகையினாலும் மின்னில் புயல் காட்டும் வீழி மேலே ஞானசம்பந்த பெருமான். அந்த வேத வேள்விகள்லாம் நம்ம வந்து செய்யாமல் விட்டு விட்டோம். அது நம்ம இந்த உலகியல் வாழ்க்கையே என்ன என்பது வந்து அது தனியாகவே சொல்ல வேண்டும். இப்படி வந்து இந்த உலகம் செயல்பட்டால்தான் இந்த உலகம் வந்து நிலைக்கும். இல்லை என்றால் வந்து இறைவனோட அந்த அறத்துக்கு மாறுபட்டு எந்த அளவுக்கு புறத்தில் வந்து மக்கள் போகிறார்களோ, இந்த மாயில் பட்டு மாயில் வந்து வீழ்கிறார்களோ அந்த அளவுக்கு தீங்குகளை வந்து சந்தித்து தான் ஆக வேண்டும். வேறு வழியில்லை என்பதை நான் வந்து புரிந்து கொண்டு நாம் மனம் திருந்த வேண்டும். தனி மனிதன் திருந்த வேண்டும், இல்லம் திருந்த வேண்டும், ஊர் திருந்த வேண்டும், நாடு திருந்த வேண்டும். அப்பொழுதுதான் இவைகளெல்லாம் நம்மால் சமாளிக்க முடியும். இல்லைன்னா இந்த வாழ்க்கை நம்ம கையில் இல்லை. இப்போ எல்லாரும் தெரிந்து கொண்டோம், அந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் நம்ம இஷ்டப்படி வாழ்வது இந்த வாழ்க்கை கிடையாது. ஏதோ ஒரு சக்தி மேலிருந்து இயக்குகிறது என்பதை வந்து ஆழ்ந்து அமர்ந்து சிந்தித்தால் தெரியும். எல்லோரும் அமர்ந்து சிந்தித்தால் அப்போ ஏதோ ஒரு சக்தி இயக்குதுன்னா அந்த சக்தியிலேருந்து நம்ம வந்து மிகவும் தொலைவில் இருக்கிறோமே, அது வந்து முறையா அந்த சக்தியை நாம் வந்து என்ன என்று புரிந்து கொண்டு அதனோட வந்து நட்புரிமை பாராட்டி அன்பு செலுத்தி அதோடு இயந்து வாழ்வது முறையா என்று சிந்திக்க வேண்டாமா? எல்லாம் சிந்திக்காம எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம், ஏன் வந்து இறப்பு வருகிறது, ஏன் முதுமை வருகிறது, எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்படி ஒரு வாழ்க்கை முடிவதற்காக நாம் பிறக்கவில்லை என்று இந்த நேரத்தில் அதை நான் சுட்டிக்கலாம். அஞ்சி போய் களிமெளிய அழலோம்பும் அப்பூதி
குஞ்சிப்பூவாய் என்ற சேவடிகை கோடினேன்னா அந்த குஞ்சிப்பூ மாதிரி இறைவன் வந்து திருவடிய அப்போதி அடிகளோட சிகை இருக்கு பாருங்க, அதுலயே வந்து வச்சிருக்காராம். அப்படிப்பட்ட வந்து பஞ்சிக்கார் சிறன்னம் பழனத்தான்னு சொல்லி அகத்துறையில் அந்த பாடலை பாடி அந்த கோடினையேன்னு சொல்லுவார். கோடினைன்னா கோடு போட்டு இணைச்சி என்னோட இணைந்து கொள்ளு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு எண்ணம் அந்த கருத்தில் வந்து அந்த அப்போதி அடிகளோட பெருமையை இதில் வந்து சிறப்பித்து பல காலம் வந்து அங்கே உழவார பணிகள்லாம் செய்து பக்கத்தில் உள்ள அயலில் உள்ள அந்த ஆலயங்களை எல்லாம் தரிசனம் செய்து மீண்டும் அடுத்த பயணத்தை தொடங்குகிறார். அதை அடுத்த பகுதியிலே நான் விளக்கி சொல்கிறேன் என்று கூறி இதுகாரும் தொடர்ந்து கேட்டேன். இப்பொழுது நான் வந்து மேம்போக்காக தான் இந்த வரலாறு சொல்லியிருக்கேன். அப்போதி அடிகள் வரலாறு சொல்லும்பொழுது அது திருநாவுக்கரசு புராணத்திலையும் பாடல்கள் இருக்கின்றன. அதை நான் கட்டுரையாக ஏற்கனவே வடித்திருக்கிறேன். அப்போதி அடிகள் வரலாற்றிலும் இருக்கு. இவைகளை எதுவுமே விட்டு போகாம முழுமையாக அது தனி வரலாறாக சொல்றேன். ஏன்னா பொது வரலாறாக 429 பாடல்களை சொல்லும் பொழுது மேம்போக்காக தான் சொல்ல முடியும் என்பது இதே இப்பொழுதே 4 பாகங்கள் ஆகிவிட்டன என்பதால் தொடர்ந்து இதை வந்து நான் சொல்கிறேன். அடுத்த பகுதியில் அடுத்த தொடர் நிகழ்வை சொல்கிறேன் என்று சொல்லி இதுவரை வந்து பொறுமையோடு கேட்ட இறைவனோடு திருவருளுக்கு ஆளான அன்பர்களை எல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கோமல் சேகர் ஆகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம.